சிக்கன் ஸ்டெப் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவில் கெட்டி தயிர் எடுத்துருக்கோம். புளிக்காத தயிர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, சால்ட், பெப்பர், மேஜிக் மசாலா எப்படி செய்யணும்னு தெரியணுன்னா ஐகான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம போன்லெஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி மினிமம் ஒரு 4 ஹார்ஸ் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல சாறு உள்ளே இறங்கியிருக்கும். சிக்கன் மேலே கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா, அது கூட காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கப்பில் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இல்லை எக் ஆட் பண்ணுறதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் தான் எடுத்துருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இந்த மைதா தூளில் லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஒட்டாது, அந்த ஈரத்தில் லைட்டாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா அந்த வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு திரும்ப மைதாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து பொரிச்சோன்னா நமக்கு கிறிஸ்பியான சிக்கன் ஸ்டெப்ஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணணுன்ற தேவையே இல்லை. நல்லா எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இது அப்படியே எண்ணெயில் பொரிக்கும்போது உங்களுக்கு KFC ஸ்டைலில் இருக்கிற நல்ல கிறிஸ்பியான சிக்கன் ரெடி ஆகிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் லைட்டாக உதுத்து விட்டிங்கன்னா எண்ணெயில் பிரிகிறது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் எல்லாமே டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்தும் நல்லா ஜூஸியாகவும் கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது மேலே இருக்கிற அந்த கோட்டிங்ஸ் லைட்டாக பிரிய தான் செய்யும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் திரும்ப சிக்கனில் ஏறாது. இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே பண்ணும்போது மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் குக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நல்லா வெந்துடுச்சு, அதனால் திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி திருப்பி விட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. டோட்டலாக 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஆகும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. பார்க்கும்போதே நல்லாவே தெரியும், நல்லா கிறிஸ்பியாகவுமே நல்லா லேயர் பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே நல்லாவே இருக்கும். கடையில் வாங்கி நீங்கள் மசாலா ட்ரை பண்ணுறதை விட வீட்டில் இந்தமாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் நல்லா 2 பக்கமும் வெந்துடுச்சு. இந்த சடசடப்பு கொஞ்சம் லைட்டாக நின்னதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் அண்ட் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.